என்ன சிவனாண்டி மாலையெல்லாம் கழட்டிட்டீங்க போல? நாமினேஷன் ஃபைல் பண்ணியாச்சு. ஜெயிக்க போறது எங்க அத்தா தான். இனிமே நீ தலைவர் பதவியை கனவுல கூட காண முடியாதுப்பா. ஏய், இது அநியாயம். பஞ்சாயத்துல என்ன தலைவருக்கு நிக்க சொல்லி முடிவெடுத்தாச்சு. இப்ப திடீர்னு தலைவருக்கு நிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஊருக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? நீ எல்லாம் பெரிய மனுஷி தானே, நீ எல்லாம் ஊர் கட்டுப்பாட மீறலாமா? என்னையா பெரிய மனுஷனுங்களா? இந்த நியாயத்தை கேட்க மாட்டீங்களா? சிவனாண்டி கேக்குறதுக்கு உங்க பதில் என்னன்னு சொல்லுங்கம்மா. ஐயா, என் வீட்டுக்கு நீங்க வந்து என்ன தலைவருக்கு நிக்க சொன்னப்போ நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். அப்போ இந்த சிவனாண்டி எலெக்ஷன்ல நிப்பானே எனக்கு தெரியாது. வழக்கமா நம்ம வைத்திய தான் நிக்க வைப்போம். அவரு ரொம்ப நல்ல மனுஷன். அவரால ஊருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா தான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. நீங்க சொல்றதும் சரிதாம்மா. சிவனாண்டிய நிக்க வைக்கிறதுல எங்களுக்கும் பெருசா உடன்பாடு இல்ல. என்ன இதெல்லாம்? ஆனா அதிகபட்சமா 50 லட்சத்துக்கு ஏலம் கேட்டதால வேற வழி இல்லாம தான் நாங்க ஒத்துக்கிட்டோம். ஊருக்கு நல்லது செய்யறவங்க தலைவரா வர்றதா சரியா இருக்கும். நீங்க கொஞ்சம் தாமதமா சொன்னாலும் இதுதான் சரின்னு படுது. நீங்க எல்லாம் என்னப்பா சொல்றீங்க? சிவனாண்டிய விட சாமுண்டீஸ்வரி அம்மா தலைவர் பதவிக்கு நின்னாதான் ஊருக்கு நல்லது. ஆமாப்பா, அவங்களே நிக்கட்டும். அவங்களே நிக்கட்டும். சாமுண்டீஸ்வரி அம்மா நிக்கிறதா நல்லது. அம்மாவே நிக்கட்டும். ஏப்பா சிவனாண்டி, இங்க இருக்கிற பெரும்பாலானவங்க சாமுண்டீஸ்வரி அம்மா நிக்கட்டும்னு தான் சொல்றாங்க. அதனால நீ கொடுத்த 50 லட்சம் ரூபாயை திருப்பி வாங்கிக்கப்போ. என்னையா நீயும் அந்த அம்மா சைடு மாறிட்ட? ஒரு பொம்பளைக்காக ஊர் நடைமுறையை மாத்துவியா? இது அந்த அம்மா முதல்ல பணத்தை கட்டி, ரெண்டாவது நான் வந்து எலெக்ஷன்ல நின்னா நீ ஒத்துக்குவியா? அதெல்லாம் முடியாது. நான் பணம் கட்டியாச்சு. இந்த ஊருக்கு நான் தான் தலைவராகணும். ரொம்ப நல்லா இருக்குங்க. துர்கா, பாத்தியா? ஏம்மா தயங்குற? போய் பாரு. அம்மா மருமக பொண்ணே, மோதிரம் நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னம்மா அமைதியா இருக்க? ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற. பிடிச்சிருக்கா இல்லையாம்மா? இல்ல, பிடிச்சிருக்குன்னு மெல்லமா சொன்னா அது உங்க காதல விழலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு, வாங்கிக்கோங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுல இருந்தே துர்கா முகம் சரியில்லை. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. அப்புறம் நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு மண்டபம் எல்லாம் பாத்துட்டீங்களா? நீங்க சொன்னபடியே பேசி பிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. நிச்சயதார்த்தத்தை ரொம்ப கிராண்டா பண்ணிடுவோம். அன்னைக்கே கல்யாண தேதியும் குறிச்சிடுவோம். சரிங்க சம்பந்தி. அப்புறம் சம்பந்தி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. ஏன் வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? இருந்து சாப்பிட்டு பொறுமையா போலாம். இல்ல சம்பந்தி, ஊர்ல நிறைய வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம். அப்ப நாங்க வரோம். வாங்க.
வர போயிட்டு வரோம் சம்பந்தி. சின்ன சம்மதி. வாங்க. வரோம் சம்மதி. வாங்க வாங்க வரோம்மா. வாங்க சார். வரோம். வாங்க. ஒரு பக்கம் கல்யாண வேலை, இன்னொரு பக்கம் எலெக்ஷன் வேலைன்னு வீடே பரபரப்பா இருக்க போகுது. என்ன செய்ய போறோம் மருமகளே? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, நிச்சயத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. துர்காவை பிளான் பண்ணி வீட்டை விட்டு ஓட வைக்க போறேன். என் பேச்சை கேட்டு அவ வீட்டை விட்டு ஓடிட்டானா, அந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டு அவளை புடிச்சிட்டு வந்து பஞ்சாயத்துல நிறுத்துங்க. உன் பொண்ணு ஒருத்தன் கூட ஓடிட்டான்னு சொல்லி என் அக்காவை அசிங்கமா கேள்வி கேளுங்க. அதோட உன் பொண்ணையே உன்னால காப்பாத்த முடியல, நீ எங்க ஊரை காப்பாத்த போறேன்னு அவன் மானம் போற மாதிரி கேளுங்க. இதை ஊர் மக்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க. ஓட்டு போட்டு நம்மள ஜெயிக்க வைப்பாங்க. சந்திரா, அருமையான ஐடியா. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அவனே, மருமக சொல்றது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்க, நீ தலைவர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாதுடா. அரசியல் உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குடா அவனே. சரிங்க, நான் போய் துர்காவை பார்த்துட்டு வரேன். சரி.